வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், ஆரண்ய காண்டம், மாரீசன் வதைப்படலத்தின் தொடர்ச்சி. அப்பொழுது சீதை வனத்தில் மலர்ந்திருந்த பூக்களை பறித்துக் கொண்டிருந்தவள் தன் அருகே வந்து நின்று அந்த மாய மானை பார்த்தாள். பார்த்தளவிலே அது வஞ்சனையின் வடிவம் என்று அறியாதவளாய் விரும்பத்தகாத அதன் அழகியை காரணமாக கொண்டு அதனை விரும்பினாள். அந்த விருப்பத்தால் எழுந்த ஆசை பெருக்கில் அதை பிடித்து தரும்படி சொல்ல ராமபிரானிடம் சென்றாள். சீதை ராமரை கைகூப்பி வணங்கி, ஆணி பொன் போன்ற உடலும் வலிய காதுகளும் கண்களும் மாணிக்கரத்தின் மயமாகவும் கொண்ட ஒரு அழகிய மானொன்று வந்திருக்கிறது, அதன் அழகு பார்ப்பதற்கு சிறந்தது என்றாள். அதை கேட்ட ராமரின் உள்ளத்திலே அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. அப்பொழுது ராமருடன் இருந்த லக்ஷ்மணன் உடனே அவரை பார்த்து, ஐயனே, அன்னையார் அந்த மானை வர்ணிப்பதை பார்த்தால் அது உண்மையான மான் என்று எண்ணுவதற்கு இடமில்லை என்றான். தம்பி, ஒழுக்க அறிவினால் பலவற்றையும் அறிவல்லவர்களும் ஒரு நிலையில் நில்லாத உலகத்தின் நிலைமையை முற்றும் அறிந்தாரில்லை. உலகத்தில் நிலை பெற்ற பிராணிகள் தாம் பல ஆயிரம் கோடி வகையாக பரவியுள்ளன. ஆதலால் இன்ன அங்க இலக்கணத்தையுடைய பிராணிகள் உலகத்தில் இல்லாதவை என்று சொல்லக்கூடியன எவையும் இல்லை. உமது மனம் ஆராய்ந்து என்னவென்று கருதிற்று நமது காதுகளிலே வெவ்வேறு வகையாயிருக்கின்ற பொருட்களை கேட்டறிகின்றோம். பொன்மயமான வடிவத்துடன் 7 அன்னப்பறவைகள் தோன்றியதை நீ அறியவில்லையா என்ன? அந்த மான் பல வழிகளிலே போய் பறந்துவிடும் என்று கூறி வருந்தினாள். சீதையின் வருத்தத்தை கண்ட ராமர், சீதை அந்த மானை காட்டு என்றார். சீதை அந்த மானை காட்டுவதற்காக முன்னே சென்றாள். அவளை தொடர்ந்து ராமலட்சுமணர்கள் சென்றார்கள். சீதை தன் எதிரி அப்போது வந்த மானை காட்டினாள். அந்த மாய மானை கண்டதும் ராமபிரான் தன் சிறந்த அறிவின் திண்மையால் எதையும் ஆலோசியதாக இந்த மான் நன்றாக இருக்கிறது என்று பாராட்டினார். மேலும் அவர் தம்பியிடம், தம்பி, இந்த மானை உற்றுப்பார், இதற்கு எந்த பொருள் ஒப்பாகும் என்று சொல்லக்கூடும். தனக்குத்தானே ஒப்புவமைதில்லாத உலகத்தில் வேறு எந்த பொருளும் இதற்கு ஒப்பாகாது. இதன் பற்கள் ஒளிவீசும் முத்துக்களை போன்றுள்ளன. பசிய புல்லின் மீது செல்லுகின்ற இதனுடன் மென்மையான நாக்கு மின்னலை போன்றுள்ளது. இதன் உடம்பு செம்பொன்மயமாக இருக்கின்றது. உடம்பில் உள்ள புள்ளிகள் வெள்ளி போல விளங்குகின்றன. இந்த மானின் வடிவழகை உற்று பார்த்த பின் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யார்தான் இதனை விரும்ப மாட்டார்கள்? இதனை பார்த்த எல்லா பிராணிகளும் விளக்கில் வந்து விழும் விட்டில் பூச்சியைப் போல விழுகின்றன. நீ இதனை பார் என்றார். ராமர் இப்படி அந்த மானை பற்றி கூறியும் அது உத்தமமான மான் இல்லை என்று தன் அறிவால் நன்கு உணர்ந்த லக்ஷ்மணன், அண்ணா, இது பொன்மயமான சிறந்த மானாகவே இருக்கட்டும். அதனால் நமக்கு ஆக வேண்டியது என்ன? ஆகையால் நாம் நமது இடத்துக்கு திரும்பிச் செல்வதே மேலான காரியம் என்று சொன்னான். சீதை லக்ஷ்மணன் கூறியதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. மணாளரே, இப்பொன்மான் எனக்கு வேண்டும். இதனை இப்பொழுது தாங்கள் பிடித்து எனக்கு கொடுத்தால் பின்பு நாம் வனவாசம் முடிந்து அயோத்தி செல்லும் பொழுது அங்கு நான் இனிது விளையாடுவதற்கு இது உதவும். அங்கே இப்படிப்பட்ட மான் கிடைப்பது அரிது என்று ராமரிடம் வேண்டினாள் சீதை. தம் மனையால் விருப்பத்துக்கு இணங்கிய ராமர் அதை பிடித்து தர எண்ணினார். அப்பொழுது இளையவன் அவரை பார்த்து, அண்ணா, கொடிய வலிய ராக்கதர்கள் வஞ்சனை செய்ய விரும்பி தந்திரத்தால் செய்த மாயமான் இது. இதனை தாங்கள் முடிவில் காண்பீர்கள் என்றான். அதற்கு ராமர், இது நீ சொல்லுகிறபடி மாயமானால் அப்பொழுதே எனது அம்பினால் இறந்துவிடும். அப்படி இறக்கும் பொழுது அரக்கரை கொன்று நமது கடமையை தீர்த்த வருமாவோம். இல்லை, நான் சொல்வது போல் உண்மையான மானானால் பிடித்துக் கொள்வோம். நான் கூறிய 2 வகையில் ஏதேனும் ஒன்று தீயதோ சொல் என்றார். அண்ணா, இந்த மானை முன்னே விட்டு பின்னே நின்றவர்கள் எத்தன்மையானவர்கள் என்று நாம் அறியவில்லை. அவர்கள் கொண்ட மாயை எத்தன்மையானது என்பதையும் நாம் நிச்சயித்து அறிய முடியவில்லை. இந்த மான் யாருடையது, எப்படி இங்கே வந்தது தெரியாது. லக்ஷ்மணன் கூறியதை கேட்டதும் ராமர், எவரிடத்தும் பகைவுடையவர்கள் அரக்கர்கள். அவர்கள் மிக பல மாயம் கற்றவர்கள். இப்படிப்பட்ட காரணத்தில் எல்லாம் அவர்களை நாம் கொல்வதாக மேற்கொண்ட விரதத்தை விட்டுவிடுவோம் என்று எண்ணுதல் இகழ்ந்து சிரிப்பதற்கிடமாகும் அல்லவா? ஆகையால் இதனை பிடிக்கச் செல்லும் இச்செயல் நல்லது என்றார். அண்ணா, தகுதியான காரியங்களையும் முன்பு ஆலோசித்து பின்பு செய்வதே நல்லது. இது இருக்கட்டும். இந்த மாயமானே முன்னே போகவிட்டு பின்னே நான் சென்று இதன் பின்னே மறைந்திருக்கும் பகைவர்களை என் நம்புகளால் கொள்வேன். அப்படி இது உண்மையான மான் என்றால் தவறாது இதனை பிடித்து கொண்டு வருவேன் என்றான் லக்ஷ்மணன். பெண்களுக்கே உள்ள மன இயல்பு இது. அதாவது
தன் கணவரிடம் கேட்ட பொருளை அவர் பக்கத்தில் இருப்பவர் வாங்கி வருகிறேன் என்று சொன்னால் அப்போது தம் கணவர் வாங்கி வர மாட்டாரோ என்று நினைத்து வருந்துவது. அப்படித்தான் சீதையும் லக்ஷ்மணன் அந்த மானை பிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிய பொழுது வருந்தினாள். அந்த வருத்தம் குரலில் இழையூட, நாயகரே, இதனை தாங்களே எனக்கு பிடித்து கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டவள் சிவந்த ரேகைகளை உடைய நீலோம்பர மலர்களை போன்ற தன் கண்களில் இருந்து முத்து போன்ற நீர்த்துகளிலே சிந்தியபடி சட்டென்று அவ்விடத்தை விட்டு விலகி பர்ணசாலையை நோக்கி சென்றாள். எந்த பெண்ணும் கணவனின் கையால் பெற்றுக்கொள்ளும் பொருளையே விரும்பி ஏற்பாள், அதே உயர்வாக கருதுவாள். கற்பரசியான சீதை மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன? அப்படி சென்ற சீதையின் பிணக்கை பார்த்த ராமலக்ஷ்மணன் லக்ஷ்மணனை நோக்கி, தம்பி லக்ஷ்மணா, இந்த மானை நானே போய் பிடித்து கொண்டு விரைவில் திரும்புகிறேன். அதுவரையில் நீ பர்ணசாலைக்கு சென்று சீதையை காத்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு வேல் போன்று கூறிய அம்புகளையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு மானை பிடிக்க விரைந்து சென்றார். விஸ்வாமித்திர மகா முனிவர் யாக சந்தர்ப்பத்தில் தாடகையுடன் வந்த சுப குமரிஷனாகிய 3 அரக்கருள் ஒருவன் இரவாமல் தப்பி ஓடிச் சென்றான். அந்த மாரிஷன்தான் இந்த மான் என்று சந்தேகிக்கின்றேன். ஐயனே, இந்த உண்மையை தாங்கள் பின்பு காண்பீர்கள். செல்வீராக, வாழ்வீராக என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மணன் அங்கிருந்து புறப்பட்டு நேரே பர்ணசாலைக்கு சென்றான். அங்கே தனித்திருந்த பிராட்டியை லக்ஷ்மணன் சாலைக்கு வெளியே நின்று அண்ணலின் கட்டளைப்படி காவல் புரிய தொடங்கினான். ராமபிரானும் தம்பி ஆலோசித்து சொன்ன உண்மையான வார்த்தைகளை மனதில் ஏற்றுக் கொள்ளாதவராக சீதையின் கோபம் ஒன்றையே நினைத்து அந்த மானை தொடர்ந்து சென்று பிடிக்க முயன்றார். ஆனால் அந்த மாயமானோ முதலில் மெல்ல மெல்ல தரையில் அடி வைத்து நடந்து சென்று பின்பு மருண்டு ஆவேசம் கொண்டதாய் காதுகளை நெறிப்புற நீட்டிக்கொண்டு குளம்படிகளை மார்பிலை சேர்த்து கொண்டு மேலெழுந்து குதித்தபடி வாயு வேக மனோவேகங்களை காட்டிலும் வேகமாக ஓடிற்று. அந்த மாயமானை தொடர்வதற்கு ராமர் முன்பு திரிவிக்ரமாவதாரத்தில் 3 உலகங்களையும் அளந்த தமது திருவடிகளை எடுத்து நின்று எட்டி வைத்தார். அந்த திருவடிக்கு எட்டாததால் நாம் சொல்வதற்கு வேறொரு அண்டமும் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பாதங்களை கொண்டு அந்த மானை துரத்தினார். அப்போது அவர் ஓடிய வேகத்தை நம்மால் இத்தனை வேகம் என்று முடிவு கட்டி சொல்ல முடியுமா என்ன? அந்த மான் மலையில் ஏறும் மேக கூட்டத்தினிடம் துள்ளிப்பாயும். விடாது உடன் தொடர்ந்து செல்வதற்கு தாமதித்தால் தொடக்கூடிய அளவுக்கு அருகில் நெருங்கி வரும். மீண்டும் தொடர்ந்து சென்றால் நின்றாற் போல ஓடி போய்விடும். இந்த மானின் வடிவம் வேறாகி இது செய்கின்ற செயல் வேறாக இருக்கின்றதே. எனக்கு முன்னே என் தம்பிக்கு உண்டான இது வஞ்சனை என்ற எண்ணம் பொருத்தமுடையதே. நமது மனம் இதனை ஆராய்ந்திருக்குமானால் நாம் இப்படி வந்திருக்க மாட்டோம். இப்படி நான் வருத்தம் அடைய காரணம் அரக்கர்கள் செய்த மாயையே ஆயிற்றே என்று நினைத்தார் ராமபிரான். ராமபிரான் தன்னை பற்றி தெரிந்து கொண்டார் என்பதை உணர்ந்த மாரீசன் அவன் தன் மனதிலே இனி என்னை ராமர் பிடிக்க முயற்சிக்கப் போவதில்லை, தமது அம்பினால் என்னை கொன்று வானுலகத்துக்கு அனுப்ப எண்ணிவிட்டார் என்று எண்ணினான். அந்த எண்ணம் நெஞ்சில் கலவையிட்டதும் அவன் மிக வேகத்துடன் வானத்தில் உயர எழும்பினான். அந்த கணத்திலே ராமபிரானும் திருமாலின் பகைவருக்கு கொடியதான சக்கராயுதம் போல தடுக்க முடியாத சிவந்த நிறமுடைய அம்பொன்றை இந்த மான் செல்லும் இடத்தில் நீ விடாது தொடர்ந்து சென்று இதனுடைய இனிய உயிரை நீக்கிவிடு என்று கட்டளையிட்டு பிரயோகித்தார். ராமபானம் கண்மூடி கண் திறப்பதற்குள் விரைந்து சென்று வஞ்சனையுடைய மாரீசனின் இதயத்திலே பொருந்த தைத்தது. அப்பொழுதே மாரீசன் பிளவு பெற்ற தமது வாயினால் 8 திக்குகளிலும் அதற்கு அப்பாலும் ஒளி செல்லும்படி ஹா சீதே லக்ஷ்மணா என்று உறக்க குரலை வெளிவிட்டு கூப்பிட்டு ஒரு மலை போல தனது இயற்கையான பெரிய வடிவத்துடன் மண்ணில் விழுந்தான். கொடியவனான மாரீசன் தனது நிஜ ரூபத்துடனே கீழே விழுந்தவுடன் ராமர் அவனை கண்டு இந்த மான் நல்லதில்லை என்று முன்பு தெரிந்து சொன்ன தமது தம்பியை நினைத்து, என்னப்பன் வல்லவன், எனது அரிய உயிர் போன்றவன் வல்லவன், நான் வழுந்திடும்படி என் பின் பிறந்தவன் வல்லவன் என்று எண்ணினார். திக்கு எவ்வளவு நீளமுள்ளதோ அதுவரையிலும் குரல் கேட்கும்படி கதறிக்கொண்டு விழுந்த கீழ்மகனான அந்த மாரீசனுடைய தேகத்தை உடனே அருகில் சென்று நின்று பார்த்த ஸ்ரீராமர் முன்பு விஸ்வாமித்திர முனிவர் யாகம் செய்த காலத்தில் அங்கு வந்த மாரீசனே இந்த அரக்கன் என்பதையும் தெரிந்து கொண்டார். பின்பு இவன் பெரும் மாயையை உடையவன், அதனால் அல்லவா என் குரல் போன்ற குரலால் சீதையையும் லக்ஷ்மணனையும் கூவி அழைத்தான். அக்கூக்குரலை கேட்டு சீதை வருத்தம் அடைவாளே, ஐயோ இது என்ன சோதனை என்று நினைத்து மனம் வருந்தினார் ராமர். ஆயினும் அவர் இந்த மாயமானை கண்டபோது முன்னரே லக்ஷ்மணன் உண்மையை உணர்ந்து கூறினான். ஆதலால் இந்த மாயமானின் குரலை கேட்டு கலங்காது சீதையை தேற்றுவான் என்று நினைத்து
ஒருவாறு மனத்தேறுதல் அடைந்தார். சிறிது நேரமே அவர் நெஞ்சம் மாறுதல் அடைந்திருந்தது. மீண்டும் பழையபடி இந்த அரக்கன் இவ்விடத்தில் இறந்து போவதையே ஒரு பயனாக கொண்டு வந்திருக்க மாட்டான். வஞ்சனையாக ஆலோசித்து தந்திரமாக செய்வதொரு காரியம் இருத்தல் வேண்டும். இவன் கூக்குரலிட்ட வார்த்தையால் தீமை உண்டாகக்கூடும். அத்தீமை உண்டாவதற்கு முன்பே திரும்பி பர்ணசாலைக்கு செல்லுவதே நன்மை தரும் என்று நினைத்து ராமபிரான் பர்ணசாலையை நோக்கி விரைந்தார். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.